ஹலோ காய்ஸ், நம்ம விஷஸ் குட் கில் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஜெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஜெனியுமே வந்து விஷஸ் மேக் பண்ணி டைமர் ஓடிட்டு இருக்கு, அவளுமே பயத்தில் தான் இருந்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமர் வந்து ஸ்டாப் ஆகிற ஒரு சொல்யூஷன் வந்து ஜெனி கண்டுபிடிச்சனால அதை வந்து ஜியா கிட்ட சொல்லலான்னு வரப்போ அந்த ஜியாவோட ஃபோன்ல இருந்து நம்ம ஜியான் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வர்ற மாதிரி இவ பாக்குறா. ஏன்னா ஜியான் ஃபோன் இவகிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, ஆனா அது நமக்குள்ள இருக்கட்டும், ஜெனி கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு மெசேஜ் வருது இருக்கு. அதை பார்த்துட்டு ஜெனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பனா நம்மளை விட்டுட்டு இவங்க தனியா பிளான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறா. சரி என்னன்னு சொல்லிட்டு நைஸா ஜியான் ஃபோன்ல இருந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்யூஷன் நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்றான்னா, நான் உன்கிட்ட இந்த நேர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே இவளுக்கு வந்து ரொம்பவே அப்செட் ஆயிருக்கு. அப்செட்ல அப்படியே வந்து அவங்களோட குரூப் போட்டோ பார்த்துட்டு அவ அப்படியே கட்டல்ல படுத்து யோசிச்சுட்டு இருக்கா. ஒரே நேரத்துல படிச்சும் நம்ம போனை அவாய்ட் பண்றான், ஜியாவும் வந்துட்டு எடுக்க மாட்டா. அப்படின்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்காங்களோ, ஐ மீன் அவங்க ஏதோ பிளான் பண்ணி ஒன்னாதான் இருக்காங்களோ, எல்லாருமே என்னை இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவளோட ஃபேஸ்ல சிவப்பு கலர்ல ஒரு நூல் மாதிரி வந்து விழுகுது. அதை எடுக்கிறதுக்காக அவ கையை அசைக்க பார்த்தா கையை வந்து அவளால நகட்டவே முடியல. அப்படியே பயந்து பதட்டத்தோட அப்படியே என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே அந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகண்டு அவ கண்ணுக்குள்ள வந்து அப்படியே அவ கண்ணு அப்படியே சிகப்பா மாற இவ அப்படி துடிச்சு போறா. டக்குன்னு பார்த்தா காலையில ஆயிருது. கண்ணை முழிக்கிறா, பார்த்தா இப்ப நார்மலா தான் இருக்கிறா. சரி ஓகே, இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஆலுசினேஷன் போல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப பாக்குறா. இவ்வளவு நேரம் அவ எங்க இருக்கான்னு தெரியல. இது வந்து ஜியாவோட வீடு தான். இங்க வந்துதான் ஜியானோட போனை எடுத்திருந்தா இவ. ஸோ வந்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கதவை திறந்தா திடீர்னு ஜியான் வரான். ஆக்சுவலா இந்த சீன் உங்களுக்கு முன்னாடியே பார்த்திருப்பீங்க. ஜியான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கிளம்பி இங்க வரும்போது ஜியா வீட்டுல வந்துட்டு ஜெனி இருக்கிறத பார்த்திருப்பான். ஸோ இப்போ அந்த சீன் தான் நடக்குது. இப்போ இவ கதவு திறக்க ஜியான் வர, ஜியானுக்கு ஷாக்கு. நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். சரி உள்ள வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனோட போனை தான் வந்து தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் போன் அவனுக்கு கிடைக்காதுல்ல. ஸோ ஜெனியோட போன்ல இருக்கிற வீடியோ மூலமா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பான்ல. அப்ப ஜெனி கூட வந்துட்டு போனை பிடிங்கிருவா, நீ பார்த்த லட்சணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனி கிட்ட தான் ஜியான் போன் இருக்கா, நான் மறைச்சிட்டு இருப்பான்ல. ஸோ இப்போ அந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோம்ல, அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் அப்போ எனக்கு இங்க ஒரு பொண்ணோ இல்ல ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. அந்த கழுத்துல வந்துட்டு ஒரு பெரிய காயம் இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன். நம்மளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அவ போட்டிருந்தா, அதுல பேட்ச் கூட நம்ம ஸ்கூல் பேட்ச் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஜெனி வந்து அப்படி தெரியாத மாதிரியே அப்படியா, பெரிய காயம், நான் சொல்றேன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்கா. அவன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி. நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தா அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஆனா யாருன்னே தெரியலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கிற. ஆமா எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், நீ வந்து என் கூட ஹெல்ப் பண்ணனா நல்லா இருக்கும், எனக்கு தனியா பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் இல்லாத நேரமா பார்த்து பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளும் சரி ஓகே, என்னால இந்த ட்ரெஸ்ஸோட இப்படியே வர முடியாது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன், நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. கட் பண்ணா இப்போ ஜியான் வந்து ஒரு இதுக்கு தான் போயிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கான். உள்ள போனா அவர்கிட்ட கேட்கறான், அந்த மாதிரி என் போனோட இதை சொன்னா எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியா அது வந்து உன்னோட அந்த நீ சொல்ற அந்த அபார்ட்மெண்ட்ல தான்ப்பா இருக்கு, ஆனா இப்ப வந்து என்னால எங்க இருக்குன்னு சொல்ல முடியல, ஒருவேளை அது ஆஃப்ல இருக்கலாம், ஆன்ல இருந்தா இப்போ இந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி வைஃபை ஜிபிஎஸ் மூலமா ஏதாவது பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா என்னால எதுவும் பார்க்க முடியாது ஆஃப்ல இருக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுறான். கட் பண்ணா ஜெனி என்ன பண்றா, மறுபடியுமே போன்ல வந்து கேட்டு பாக்குறா. இன்னுமா என்கிட்ட நீ சீக்கிரட்டாவே வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட வந்து ஜியான் போன்ல வந்து கேக்குறா. என்ன அப்படின்னா இந்த டைமர் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணிருக்குங்கிற சொல்யூஷன் அவளுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தால. ஸோ அதை வந்து ஜெனி கேட்டு பாக்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் சொல்றேன் ஆனா உன்னோட டைமரை ஸ்டாப் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து ஜெயானுக்கு அனுப்புற மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. உடனே இவ என்ன பண்றா, திரும்பி மெசேஜ் பண்ணி பாக்குறா. ஜெனி ரீடெஸ்ட் பண்ணி பாக்குறா, உண்மையாவே இவங்க நம்மளை அவாய்ட் பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக. உண்மையாவே நீ வந்து இதை ஜெனி கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் மாதிரி இவ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க. அதுல வந்து ஜியா கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னா, ஆமா நான் தான் சொல்றேன்ல 3 பேர் சேர்ந்து ஒரே இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. உடனே இதை பார்த்து ஜெனிக்கு சமக்கம் வருது. அப்ப உண்மையாவே வந்துட்டு இவங்கெல்லாம் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி அப்படியே எறிகிற மாதிரி போக, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறா. இதுலதான் அவளுக்கு வந்து இன்னுமே ரொம்ப கோவம் அதிகமாயிட்டே இருக்கு இவங்க மேல.
இப்போ வந்து 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி ராத்திரி அந்த ஸ்கூலுக்குள்ள யாருமே இல்லாத டைம்ல தான் நுழையிறாங்க. ஜெனி வந்து நைஸா கேட்டு பார்க்குறா ஜியான் கிட்ட, "நீயும் ஜியாவும் டேட் பண்றது எதுக்கு எங்ககிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், "நாங்க டேட்லாம் பண்ணல" அப்படின்ட்டு. இவ சொல்றா, "சும்மா பொய் சொல்லாத. எவ்ளோ ஈஸியா நீ அவளோட பாஸ்வேர்ட போட்டு உள்ள வர. நீங்க 2 பேரும் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த வீடியோல பார்த்தேனே, நீ விஷ் மேக் பண்றப்போ 2 பேரும் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டுட்டு ராத்திரி அவ வீட்ல தானே இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல. உடனே அதுக்கு அவன் வந்துட்டு, "ஆக்சுவலி இதை வந்து நாங்க மறைக்கணுங்கிறதுக்காக பர்பஸ்ஃபுல்லா மறைக்கல. சொல்லணும்னு தோணுச்சு. பட் இது வந்து ரொம்ப நாளா நாங்க ஒன்றும் டேட் பண்ணல. இப்போ தான் நாங்க டேட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லலாம் தான் இருந்தோம். நீ எதுவும் ஹர்ட் ஆயிருவேன்னு நினைச்சுதான் நான் சொல்லலை. ஏன்னா நீ வர ஏதோ சொல்லிட்டு இருந்தி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படி அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கு அவ வந்துட்டு, "அதெல்லாம் நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்கிருந்து போறா. இப்ப கட் பண்ணா ஒரு நர்ஸோடைய ரூம் இருக்குல்ல, அந்த மெடிக்கல் ரூம், அதுக்கு வெளியில தான் நிக்கிறாங்க. இங்க வரைக்கும் வந்தாச்சு, ஆனா எப்படி உள்ள போகன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஜெனி அந்த கதவை ஈஸியா அப்படி திறக்கிறா, தள்ளிட்டு வந்துருது. உடனே அவன் முழிக்கிறான், "உனக்கு தெரியாதா, எப்பவுமே வந்து நர்ஸோட ரூம் வந்து எப்பவுமே திறந்துதான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போக, இவனும் இது கூட தெரியலையே நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டே உள்ள வரான். உள்ள வந்தோடனே பாக்குறாங்க, திறந்து எக்கச்சக்கமா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து எங்க கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, இது வரைக்கும் இங்க படிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு யார் யாருக்கு ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா, ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கூல்ல வச்சு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு முதுகு ஸ்பெயின்ல அடிபட்டிருக்கிறது, சில பேருக்கு கையில சின்ன காயம், சில பேருக்கு கழுத்துல காயம் சின்னதா, அடிபட்ட முட்டில காயம், கீழே விழுந்த காயம், விளையாடும் போது அடிபட்டது, எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. அப்படியே 2 பேரும் தனித்தனியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது, அதுல வந்துட்டு ஜியானோட கண்ணுக்கு ஒரு ரெக்கார்டு கண்ணில் படுது. அதுல வந்து பார்த்தோன்னா, அந்த கழுத்துல வந்து ஒரு வெட்டின மாதிரி ஒரு காயம் இருக்கு. ஸோ அந்த நேமையும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து இவன் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறான். வச்சுட்டு ஜெனியை பார்த்து கேட்குறான், "எனக்கு ஒரு டவுட்டு, நீயும் அந்த பொண்ணை ஒருவேளை அன்னைக்கு அந்த சம்பவம் அப்போ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனிக்கு ஷாக் ஆகுது. "ஏன் அப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்குறா. "இல்லை, நான் அன்னைக்கு இந்த வீடியோவை, நீ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க வீடியோவை திரும்ப திரும்ப நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நீ என்னைய வீடியோ எடுத்தா பரவாயில்ல, இல்ல பக்கத்துல இருக்கிற ஜியாவையோ இல்லைன்னா நம்ம படிச்சியோ வீடியோ எடுத்தா பரவாயில்ல. ஆனா நீ எதுக்கு ஒரு யாருமே இல்லாத இடத்த பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்த? அப்போ அந்த இடத்துல உனக்கு ஏதோ இருக்கிறதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்க போய் தானே நீ எடுத்துட்டு வந்திருக்க. என் கண்ணில் வந்து அந்த பொண்ணு உன் கண்ணிலையும் வந்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அதுக்கு அவ வந்துட்டு ஷாக் ஆகி, "அப்போ நீ வந்து உன் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காக என் ஃபோனை வாங்கி வீடியோ பார்க்கல, நீ வந்து என்னைய வந்து சந்தேகப்பட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ செம்ம காண்டாகி எந்திரிச்சு போறா. "இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சிச்சான்னு தான் கேட்க வந்தேன். இது எதுக்கு தப்பா எடுத்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுக்கு அவ வந்துட்டு, "எனக்கு தெரியும், நீ எல்லாருமே ஏமாத்த தான் பாக்குறீங்க, என்னைய சந்தேகப்படுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. "நைட்டு நேரம் ஸ்கூல் நேரம் கூட்டு வந்து என்னை வந்து பயமுடுத்த பாக்குறியா நீ, மிரட்ட பாக்குறியா நீ" அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கத்திய வர எடுத்து வச்சுட்டு, "நான் வந்து உன்னை கண்டிப்பா வெட்டிடுவேன், ஒரு ஸ்டெப் நீ என்னை பார்க்க முன்னாடி எடுத்து வச்சாலும் நான் வெட்டிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெனி வந்து ஜியானோட போன் வச்சிருக்கால, அதை எடுத்து வந்து காட்டுறா. "நீயும் ஜியாவும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே நான் பார்த்துட்டேன். அதாவது நீங்க 2 பேரும் டேட் மட்டும் பண்ணல, என்னை இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உன்ன மாதிரி நான் வந்து அவளுக்கு மெசேஜ் அனுப்பி பார்த்தேன். பார்த்தா அவ என்ன தெரியுமா சொல்றா, நீங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சா போதுமா, நான்லாம் வந்துட்டு அதுல சேர்க்கவே வேணாம் அப்படிங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டி, "இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கா. அதுக்கு அவன் ஷாக்கா சொல்றான், "நீ எப்ப பேசுன?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, "நான் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், சைபர் இதுலயும் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னுடைய ஃபோன் நம்பர் லாஸ்ட்ல கொஞ்ச நேரமா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் ஃபோனை நான் ஃபுல்லாவே வேனிஷ் பண்ணிட்டேன். என் ஃபோன் நம்பரே நான் இது பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். என் ஃபோன் நம்பருக்கு எந்த மெசேஜ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ஒரு 1 hour முன்னாடி பேசிட்டு இருந்திருக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவன் ஃபோனை வந்து அப்படி எடுத்து பார்க்கறான், எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு. "ஓ, நீ ரொம்ப அறிவாளி மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, "இல்லை, நான் உண்மையா தான் சொல்றேன். ஒருவேளை இந்த அமானுஷியம் தான் உனக்கு ஒருவேளை போன்ல வந்து எங்களை மாதிரி பேசி இது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீ எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அவளோட கண்ணுக்கு மூஞ்சில எல்லாமே ஒரு மாதிரி சிகப்பா மாறுது. உடனே நம்ம ஜியான் வந்து பக்கத்துல வர, டக்குன்னு அவ கையில இருந்து அந்த கத்திரிக்கோல் எடுத்து ஜியானோடைய நெஞ்சில சைட்லயே குத்திடுறா. அவளுக்கே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜியான் அப்படியே அங்க உட்காந்துடுறான் வழியில. இப்ப ஜெனியோடைய ஃபேஸ்ல அந்த சிகப்பு நூல் மாதிரி மறுபடியும் ஒரு மாதிரி சுத்தி அவ கண்ணுல எல்லாம் ஓடுது. அவளுக்கு அப்படி என்ன பண்றோன்னே தெரியல. உடனே அவ சொல்றா, "உன்னைய நான் பக்கத்துல வராதன்னு சொன்னல" அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஜெனி வந்து ஏதோ பொசஸ் ஆன மாதிரி அங்கிருந்து அப்படியே ஓடுறா. அப்படியே வந்துட்டு ஜியானும் அந்த கத்திரிக்கோலை எடுத்து போட்டு பின்னாடியே ஓடுறான்.
ஜெனி வந்து அப்படியே ஓடி போய் ஒரு இதுல பாக்குறா, ஒரு காரிடர் மாதிரி, அதை திறந்து அந்த பக்கம் போயிடுறா. கதவும் லாக் ஆயிருது. இப்ப பின்னாடி ஜியான் வந்து ஜெனி 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 என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஜெனியோட ஒத்த கண்ணு சிகப்பா அப்படியே மாறதை பார்த்துட்டு ஜியான் பயந்தே போயிடுறான். ஜியானோட டைமர் வந்து இப்ப ஸ்டாப்ல இருக்கிறனால ஜியானை வந்து எதுவுமே அது பண்ண முடியல அந்த வேயால. ஆனா வந்து நம்ம ஜெனியை தான் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு. இப்ப வந்து அப்படியே ஜெனியோட கண்ணை பார்த்து ஜியான் பயந்துட்டு இருக்க. ஜெனி அங்க இருந்து அப்படியே போயிட்டே இருக்கிறா. ஜியான் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா அதே இடத்துல அந்த நேரத்துலதான் இப்ப வந்து நம்மளோட படிப்ஸும் ஜியாவும் வந்துட்டு உள்ள அந்த கோச்சோட ரூம்குள்ள வந்துட்டு அந்த சிஸ்டம்ல வந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்கல்ல, போர்ட்டல் வழியா போயிட்டு இந்த கிரிகா ஆப்ல எடுத்த வீடியோஸ்லாம் அங்கதானே ஜெனி இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கானே அவங்களுக்கு தெரிய வரும். அது வந்து பேரலா இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் அந்த டைமுக்கே நமக்கு காட்டுறாங்க. காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து கீழே கார்லயே வச்சுட்டு தானே போயிருந்தாங்க. காங்கா ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு உணர முடியுது, ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபீல் வருது. உடனே எழுந்து வந்து என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காம்பஸ் எடுத்து அப்படியே வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கமா அது நல்லா அடிக்குது. உடனே அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, சரி இந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா இந்த பக்கம் ஜியான் வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதை எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணி உடைச்சிட்டு உள்ள வந்தா அவன் கண்ணுக்கு கீழே சாக்ஸ் ஷூ போட்டு ஒரு கால் தெரியுது. அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால, அந்த ஸ்டார்டிங் சீன்ல கழுத்தட்டு அந்த பொண்ணு வந்து இவனுக்கு தெரியுறா. அவ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. ஜியானை அப்படியே வந்துட்டு அந்தரத்துல பறக்க விட்டு அவளோட கை விரலால ஜியானோட கழுத்தை வந்து அப்படியே கீறிட்டு இருக்கா. ஜியான் அதுவும் ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, திரும்ப திரும்ப அந்த நகத்தை வச்சு, அதாவது ஜியானோட கைய வச்சு அவனை கீற வச்சிட்டு இருக்கா. அப்படியே 2 தடவை 3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடியவே இல்லை. திடீர்னு பார்த்தா அங்க காங் ஹாஸ்மன் வந்து ஜியானை காப்பாத்துறதுக்காக பறந்து வந்து அப்படியே விழுறாரு, கண்ணாடியை உடைச்சிட்டு. உடனே அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. ஜியானும் வந்து கீழே விழுந்துடுறான். இப்போ அவர் கேக்குறாரு ஜியானை பார்த்து, உன்கிட்ட இருந்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜியானுக்கு வந்துட்டு இவரை யாருன்னே தெரியாதுல, படிப்ஸுக்கும் ஜியாவுக்கு மட்டும் தானே தெரியும் காங் ஹாஸ்பிட்டல் எல்லாம். இவனுக்கு புரியவே இல்லை, யார் இவர் இப்படி வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கேட்டுட்டு இருக்க அந்த காம்பஸ் வந்து இன்னுமே டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே இவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காங் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்க. இப்ப இவர் கண்ணாடியை உடச்சிட்டு வந்து விழுந்தாருல, அந்த கண்ணாடியில இருந்து ஒன்னு எடுத்து அப்படியே வந்து காங் ஹாஸ்பிட்டலோட கண்ணு கிட்டே கீச்சு விட்டு போயிருது. இவருக்கு அப்படியே ரத்த வெள்ளத்துல வந்து ரத்தமா போய்கிட்டு இருக்க. இப்ப அவருடைய கண்ணுக்கு அந்த பொண்ணு ரியலாவே இப்பதான் தெரிய ஆரம்பிக்கிறா காங் ஹஸ்பண்டுக்குமே. இவ்வளவு நேரம் யாருக்குமே தெரியாத அந்த உருவம் காங் ஹஸ்பண்டுக்குமே வந்து டைமர் இல்லாமலே தெரிய ஆரம்பிக்குது. இதுல இருந்து காங் ஹஸ்பண்ட் என்ன ஆக போறாரு. இன்னொரு பக்கம் ஜியாவும் படிப்ஸும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஜெனிய வேற காணோம் திடீர்னு. அவளும் ஒரு மாதிரி பொசஸ் ஆகி எங்க இருக்கானே தெரியல. ஸோ இது எல்லாமே என்ன ஆக போகுது, அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு குயிக்கா பார்த்துடலாம். வீடியோஸ் எல்லாமே கரெக்டா வந்துடும் இனிமேல். ஸோ until then, this is LG voice over. Tata, bye bye.